நல்லா இருக்கார் இல்லையா? லைட்டிங் நல்லா இருந்து கையில போன் இருந்தா ஆனந்தி கிளிக். அதுக்கு மேல ஒரு படி போய் சொந்த காசுல சூனியமும் பண்ணிப்பேன். I will upload it onto social media. You see, he's a ex physics prof from back home. அதனால அவருக்கு ஒரு செட் ஆஃப் குரூப்பீஸ் எங்க போனாலும் இருப்பாங்க. எந்த சோஷியல் ஃபங்க்ஷன் போனாலும் அங்க இருப்பாங்க. எனக்கு போக வர மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. பட் can't really blame them. ஏன்னா அவங்களுக்கு என்ன அவ்வளவா தெரியாது, அதனால என்ன அவ்வளவா பிடிக்காது. See, I was முழுசா arranged marriage. நான் அவரை மீட் பண்ணதே சிங்கப்பூர்ல. அவங்க வீட்டுக்கே நான் போனது கிடையாது until I had a kid. இவருடைய குரூப்பீஸை நான் அவங்களோட செட்டிங்ல மீட் பண்ணது கிடையாது. இப்போ ஒரு வெட்டிங் அப்படின்னு வச்சு some functions around that இருந்தது. they would have had a chance to meet me and get to know me and perhaps even like me. But அப்படி நடக்கல. So I guess I'm perceived as the one அவரை கொத்திண்டு போனவா. பட் யூ see, இவர் கொஞ்சம் ஒரு ஜென்டில்மேன். இப்படி புக வர்ற சந்தர்ப்பங்கள்ல நைஸா வந்து ஒரு கையை தோள்ல போட்டு அந்த பக்கமா ஒரு ஸ்மைலை போட்டு என்ன அந்த இடத்துல இருந்து நீட்டா தள்ளிட்டு போயிடுவாரு. So that no one has hurt feelings. Yes. இவரை நான் கல்யாணம் பண்ணதுக்கு there's a reason. The man is smart. ஆனா இந்த மன்மத குஞ்சுங்களை கட்டிட்டு நாம படுற பாடு இருக்கே,